மாலை வணக்கம். இன்றைய ஈக்விட்டி சந்தைக்கான விரிவான பகுப்பாய்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு சீனியர் ஈக்விட்டி அனலிஸ்டா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை ஆட்டி படைக்க போற ரொம்ப முக்கியமான மேக்ரோ டேட்டாக்களை பத்தி தான் நாம பேச போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டை அலற விடுற ஒரு முக்கியமான விஷயம்னா அது பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலைதான். பாருங்க, ஒரே அடியா 5.8% எகிரி ஒரு பேரலுக்கு $114.44 வந்து நிக்குது. இதுக்கு காரணம் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் முறிஞ்சதும் யுஏஇ ஆயில் டெர்மினல் மேல நடந்த ட்ரோன் தாக்குதலும் தான். இது சாதாரண விஷயம் இல்ல, மார்க்கெட்ல பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுடலாம். முதல்ல உலகளாவிய மேக்ரோ மற்றும் கமாடிட்டிகள், அடுத்து மத்திய வங்கிகள் மற்றும் ஈவுத்தொகைகள், அப்புறம் நம்ம இந்திய பங்குச்சந்தையோட செட்டப், நாணயம் மற்றும் நிலையான வருமானம், அடுத்து ஒரு செக்டர் வைஸ் அனாலிசிஸ், கடைசியா நம்மளோட இன்ஸ்டிடியூஷனல் சம்மரி. சரி, முதலாவது பகுதி உலகளாவிய மேக்ரோ மற்றும் கமாடிட்டிஸ். குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு இந்த டேபிள பாருங்க. ஒரு பக்கம் இந்த எனர்ஜி ஷாக் காரணமா வால் ஸ்ட்ரீட்டும் ஐரோப்பிய மார்க்கெட்டுகளும் சரிஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஆச்சரியமா ஆசிய மார்க்கெட்டுகள், குறிப்பா சாம்சங், டிஎஸ்எம்சி மாதிரியான செமி கண்டக்டர் நிறுவனங்கள் மேல வந்த மிகப்பெரிய முதலீட்டு சுழற்சியால வரலாறு காணாத உச்சத்துக்கு போயிருக்கு. டெக் செக்டருக்கு இது ஒரு சூப்பரான விஷயம். ஆனா சைக்ளிக்கல் செக்டர்ஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ரெண்டு பெரிய மேக்ரோ எக்கனாமிக் ஃபோர்ஸஸ் மார்க்கெட்ல கடுமையா மோதிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் போர் வர்த்தகம், அதாவது வார் ட்ரேட், இது கச்சா எண்ணெய் விலையையும் பணவீக்கத்தையும் மேல தள்ளுது. இன்னொரு பக்கம் வட்டி விகித வர்த்தகம் அல்லது ரேட்ஸ் ட்ரேட், இது அமெரிக்க வட்டி விகிதங்களையும் டாலரையும் உயர்த்துது. இந்த ரெண்டாவது விஷயம் நம்மள மாதிரி வளர்ந்து வரும் சந்தைகளோட முதலீடுகளை ரொம்பவே பாதிக்கும்னு சொல்லலாம். அடுத்து இரண்டாவது பகுதி மத்திய வங்கிகள் மற்றும் ஈவுத்தொகைகள். இது நம்மள நேரா அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வோட முடிவுகளுக்கு கொண்டு போகுது. அவங்க வட்டி விகிதத்தை 3.50 3.75% அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது எதிர்பார்த்ததுதான். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய உண்மையான ட்விஸ்ட் என்னன்னா, அவங்களுக்குள்ள நடந்த அந்த 8-4 என்ற ஓட்டிங் பிளவ் தான். 1992க்கு அப்புறம் ஃபெடரல் ரிசர்வ்ல இந்த அளவுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்ததே இல்ல. பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றதா இல்ல பொருளாதார வளர்ச்சியை பாக்குறதாங்கிற குழப்பம் அவங்களுக்குள்ளேயே எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு இது காட்டுது. ஜெரோம் பவலோட கடைசி மீட்டிங்கா இருக்கக்கூடியதுல ஃபெடரல் ரிசர்வ் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற பிரச்சனைகள் தான் பொருளாதாரம் பத்தின நிச்சயமற்ற தன்மைக்கு முக்கிய காரணம்னு அவங்க வெளிப்படையா ஒத்துக்கிட்டாங்க. இதோட அர்த்தம் என்ன? வட்டி விகிதங்கள் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அதிகமாவே இருக்க போகுது என்பதுதான். இப்போ மூணாவது பகுதி நம்ம இந்திய பங்குச்சந்தை அமைப்பு. குளோபல் மார்க்கெட் நிலவரம் இப்படி இருக்கும்போது நம்ம தலால் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு பாப்போம். மாநில தேர்தல் முடிவுகள் கொடுத்த பாசிட்டிவ் சென்டிமெண்டால நிஃப்டி 50 நேத்து 24,119 என்ற ஸ்ட்ராங்கான லெவல்ல முடிவடைஞ்சது. ஆனா இன்னைக்கு நிலைமை வேற. உலகளாவிய நெகட்டிவ் சென்டிமெண்ட், முக்கியமா உயர்ந்து வர்ற அமெரிக்க வட்டி விகிதங்களால எஃப்ஐஐ, அதாவது வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் பணத்தை வெளியே எடுக்கிற அச்சுறுத்தல் நம்ம மார்க்கெட் இன்னைக்கு கடுமையா சோதிக்க போகுது. நேத்து மார்க்கெட்ல ஜியோ ஃபினான்ஷியல், ரிலையன்ஸ் மாதிரியான பெரிய பங்குகள் நல்ல சப்போர்ட் கொடுத்து மேல போச்சு. ஆனா அதே நேரத்துல ஐடி மற்றும் ஃபார்மா செக்டார்கள் மார்க்கெட்டை கீழே இழுத்துச்சு. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ஓஎன்ஜிசியோட சரிவு. கச்சா எண்ணெய் விலை குறையும்னு மார்க்கெட் முன்னாடியே கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா ஓவர் நைட்ல நிலம் அப்படியே தலைகீழா மாறிச்சு. அடுத்ததா 4வது பகுதி நாணயம் மற்றும் நிலையான வருமானம். கரன்சி மற்றும் பாண்ட் யீல்ட் டேட்டாவை பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய ரெட் அலர்ட் கிடைக்குது. மத்திய கிழக்கு பதற்றங்கள் காரணமா அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் 98 தாண்டிருச்சு. அமெரிக்கா 10 ஆண்டு வட்டி விகிதமும் 4.44% நெருங்கிடுச்சு. இதனால நம்ம ரூபாய் மதிப்பு மேல பயங்கர அழுத்தம் இருக்கு. USD INR ஸ்பாட் இப்போ 95.34ல இருக்கு. இது அதிகமா இறக்குமதி பண்ற நம்ம உள்நாட்டு கம்பெனிகளை டைரக்டா பாதிக்கும். அதேபோல இந்தியா புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷனோட இந்த டேட்டாவை பாருங்க. பாண்ட் யீல்ட் அதிகமா இருக்கிறதுனால வட்டி தராத முதலீடுகள் மேல இருந்த ஆர்வம் குறைஞ்சிருச்சு. உலக அளவுல இவ்வளவு புவிசார் அரசியல் பதற்றங்கள் இருந்தும் கூட தங்கம் விலை 2.4% சரிஞ்சு அவுன்ஸ்க்கு $4,519 குறைஞ்சிருக்கிறது நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ 5வது பகுதி செக்டர் வைஸ் அனாலிசிஸ். எந்தெந்த துறைகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த மேக்ரோ விஷயங்கள் இன்னைக்கு எந்தெந்த துறைகளை அழுத்தப் போகுது, முக்கியமா
ஆட்டோமொபைல் மற்றும் OMCs எனப்படும் எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் இன்னைக்கு பெரிய பிரஷரை சந்திக்கும். ஏன்னா அதிகப்படியான மூலப்பொருள் மற்றும் எரிபொருள் செலவுகள் இவங்களோட லாபத்தை குறைக்கும். அதேபோல அமெரிக்காவோட மந்தமான மேக்ரோ எக்கனாமிக் சூழலால நம்ம IT துறையும் இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லா செக்டாரும் நெகட்டிவா இல்ல. கச்சா எண்ணெய் விலை எகிரி இருக்கிறதால எனர்ஜி எக்ஸ்ப்ளோரேஷன், அதாவது கச்சா எண்ணெய் அகழ்வாராய்ச்சி பண்ற கம்பெனிகளுக்கு இது நல்ல பாசிட்டிவ். அதேபோல கொரியா, தைவான்ல நடந்த செமிகண்டக்டர் ஏற்றத்தோட தாக்கம் நம்ம ஒரு டெக் பங்குகளுக்கும் கிடைக்குமான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பேங்கிங் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாம ஒரு டிஃபென்சிவ் மோட்ல ரொம்ப சேஃபா இருக்கு. இறுதியாக 6வது பகுதி நிறுவன சுருக்க பார்வை. இப்போ ட்ரேடர்ஸ் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஈவென்ட்ஸ் என்னன்னு பாத்துரலாம். இந்த வாரம் ஃபுல்லாவே நிறைய அமெரிக்க பொருளாதார டேட்டாக்கள் வரப்போகுது. மே 5ஆம் தேதி அமெரிக்கா ISM சர்வீசஸ் PMI டேட்டா வருது. மே 8ஆம் தேதி நான் ஃபார்ம் பேரோல்ஸ் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் மே 15 அன்னைக்கு அடுத்த ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் யாருங்கிற ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. இந்த டேட்டாக்கள் எல்லாம் தான் அடுத்த வாரம் மார்க்கெட்டோட டைரக்ஷனை முடிவு பண்ண போகுது. இன்னைக்கு மார்க்கெட்ல நம்மோட வியூ எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிள்ங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாவும் தற்காப்புடனும், அதாவது டிஃபென்சிவா இருக்கிறது நல்லது. ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் உயர்ந்து வர்ற அமெரிக்க வட்டி விகிதங்களால FII பணத்தை வெளியே எடுக்கிற ரிஸ்க். இது ரெண்டுக்கும் நடுவுல நம்ம உள்நாட்டு தேர்தல் முடிவுகள் ஒரு சப்போர்ட்டா இருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப வாலடைலா இருக்கும், அதனால கவனமா செயல்படுறது அவசியம். கடைசியா இன்னைக்கு மார்க்கெட்கான அந்த $1 மில்லியன் கேள்வி இதுதான். $114 கச்சா எண்ணெய், 4.4% அமெரிக்க வட்டி விகிதம்னு இந்த அளவுக்கு குளோபல் பிரஷர் இருக்கும்போது வெளிநாட்டுக்காரங்க விக்கிறதெல்லாம் தாங்குற அளவுக்கு நம்ம ஊரு நிறுவனங்களோட பணப்புழக்கம் ஸ்ட்ராங்கா இருக்குமா? இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரிங்க, இன்றைய பகுப்பாய்வில் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. உங்க ட்ரேடிங் பாதுகாப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.